அரபி மொழியில் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்னா தமிழ்ல கடவுள், இறைவன். பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அல்லாஹ்னு சொன்னா அது முஸ்லீம்களுடைய கடவுள், அப்படி அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் என்றால் கடவுள். பிள்ளையார் மாதிரி, விநாயகர் மாதிரி, சிவபெருமான் மாதிரி கடவுளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல. நாங்க முஸ்லீம்கள் வணங்குகிற கடவுளுக்கு பேர் அல்லாஹ் கிடையாது. கடவுள் என்ற சொல்லுக்கு அரபி மொழியில் அல்லாஹ், அவ்வளவுதான். அது தனித்த ஒரு இடுகுறி பெயர் கிடையாது. அப்போ அந்த இறைவன் ஒருவன் தான். இஸ்லாம் அந்த இறைவனை பற்றி சொல்லும் பொழுது மொத்த உலகத்தையும் படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான். அப்படித்தான் நீங்க நம்புங்க. ஏனென்றால் ஒரு பெரிய நிர்வாகம் இங்கே நடக்கிறது. சின்னஞ்சிறிய நிர்வாகம் கூட சீராக நடக்க வேண்டும் என்றால் அதனுடைய உச்சபட்ச அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரி இடத்திலே இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் இருந்தால் நாடு நிர்வாகம் ஓடும். 2 பேரை முதல்வராக வச்சா நிர்வாகம் இயங்குமா? ஐயாவையும் அம்மாவையும் 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம், நாடு உருப்படுமா? இந்த அம்மா ஒரு சட்டத்தை போடுவாங்க, ஐயா சட்டத்தை நீக்குவார். நம்ம புதிய செயலக கட்டடத்தில் நுழைவோம் பாரு ஐயா, அதை மருத்துவமனையாக மாற்றுவோம் சொல்லுவாங்க அந்த அம்மா. உழவர் சந்தையை திறப்போம் பாரு இவர், அதை இழுத்து மூடிட்டு தொட்டில் குழந்தை திட்டத்தை ஆரம்பிப்போம் அந்த அம்மா. இப்படி எதை எடுத்தாலும் இவர் ஒன்று சொல்ல அது கேட்டுக்க முடியாது. அப்ப 2 பேரு சம அதிகாரம் பெற்றவர்கள் உயர்ந்த இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல இருந்தால் அங்கே முடிவு கிடைக்காது, பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஒருவன் இருந்தால்தான் பிரச்சனை இல்லாமல் நிர்வகிக்க முடியும். எனவே இந்த அண்ட சராசரத்தினுடைய இயக்கத்தை ஒருவன் தான் இயக்குகிறான் என்று நம்புங்கள். 2வது சொல்கிறது, அந்த இறைவன் எந்த தேவைகளும் இல்லாதவன், அவனுக்கு எதையும் கொடுக்க தேவையில்லை, எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். நம்ம அறிவு அதைத்தான் ஒத்துக்குது. ஏன்ட்ட காசு வாங்கி பொழப்பு நடத்துறவன் என்ன படைச்ச கடவுளா இருப்பானா? அவனுக்கு நான் கொடுத்தா தான், நான் காணிக்கை கொடுக்கணும், நான் பழம் கொடுக்கணும், நான் தேங்காய் கொடுக்கணும், நான் இந்த மாதிரி பொருட்களை கொண்டு போய் கொடுத்து அதுல தான் அவர் வயிறு நிறைவார்னா, இப்போ ஏன்ட்ட வாங்கி திங்கிற பிச்சைக்காரன் அவன், என்னை விட ஏழ்மையில அவனை எப்படி கடவுள்னு சொல்றது? கடவுள்னா எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்கிறவனா இருக்கணும். அப்படியானால் அவன் எந்த தேவைகளும் இல்லாதவன் என்று நம்புங்கள். அடுத்து சொல்கிறது, கடவுள் அவன் எந்த பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை, அவனுக்கு பிள்ளையே கிடையாது. ஏன் பிள்ளை கிடையாது? பிள்ளை என்பது 2 காரணத்திற்கு தான், சந்ததி என்பது 2 காரணத்திற்கு. ஒன்று என்ன காரணம்? முதுமையை எதிர்பார்க்கிறவர் சந்ததிக்கு விரும்புவார். இன்னைக்கு 25 வயசு தினகாத்திரமா இருக்கிறாரு, இன்னொரு 30-40 வருஷம் போயிடுச்சுன்னா வயசாளி ஆயிடுவோம், நடக்க முடியாது, வியாபாரம் தொழில் செய்ய முடியாது. அப்ப நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா நமக்கு கஞ்சி ஊத்துவான். முதுமைக்காக வேண்டி பிள்ளை மீது ஆசைப்படுகிறார்கள். அதே போல மரணத்திற்காக வேண்டி பிள்ளை மீது ஆசைப்படுகிறார்கள். என்னைக்காவது ஒரு நாள் செத்து போகிறோம், நம்ம சேர்த்து வச்ச சொத்து பத்துக்களை எல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறது யார் அனுபவிக்கிறது? நம்ம ரத்தத்திலிருந்து ஒரு வாரிசு இருந்தா அவங்க கையில் கொடுத்துட்டு போலாம்ல, நம்ம பேரை சொல்லுவோம்ல. அப்ப மரணத்தை எதிர்பார்க்கிறவன் சந்ததியை விரும்புவான், முதுமையை எதிர்பார்க்கிறவன் சந்ததியை விரும்புவான். கடவுளுக்கு முதுமை உண்டா? கடவுளுக்கு மரணம் உண்டா? மரணிக்கிறவன் கடவுளா? முதுமை அடைகிறவன் கடவுளா? அவன் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனாக இருக்கணும், அப்படிப்பட்டவன் தான் கடவுள். அதனால இஸ்லாம் சொல்லுது அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்படி பிள்ளை இருக்குன்னு நம்புனா உலகத்தில் கடவுள் பரம்பரை ஒரு பரம்பரை இருக்கணும். இவன் மனுஷனுக்கு புள்ள பிறந்தா மனுஷ புள்ள, மாட்டுக்கு புள்ள பிறந்தா மாட்டு புள்ள, ஆட்டுக்கு புள்ள பிறந்தா ஆட்டு புள்ள. இப்போ கடவுளுக்கு புள்ள பிறந்தா கடவுள் புள்ள. கடவுள் புள்ளன்னு ஒன்று இருக்குதா? கடவுள் புள்ள பெற்றாருன்னா அவர் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அவர் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அவர் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைன்னு கடவுள் பிள்ளைன்னு ஒரு சந்ததி வேணுமா உலகத்தில்? அப்போ கடவுளுக்கு சந்ததி கிடையாது என்று நம்பு. கடவுளை பெற்றெடுத்த பெற்றோர் கிடையாது என்று நம்பு. இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள் என்றால் அவர் தான் ஆதி. பல மதங்களில் ஆதி என்று சொல்கிறார்கள். அந்த ஆதியை பெற்றெடுத்த ஒரு பெற்றோரை காட்டுகிறார்கள். இவர் தான் ஆதி, இவர் தான் பெற்றெடுத்தார். அப்ப எப்படி ஆதி? இவரையே ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அவரை பெற்றவங்க இருக்கிறாங்க, அவருக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்திருக்கிறது. அப்படியானால் இவர் எப்படி உலகத்தை படைத்த கடவுளாக இருக்க முடியும்? இவரை பெற்றெடுத்த பெற்றோர் வேணா சொல்லலாம், ஏன்னா இவருக்கு முந்தைய பெற்றோர் இருக்கிறார்கள். அப்படியானால் இறைவன் யாருக்கும் பெறவில்லை என்று நம்பு. அடுத்து சொல்லுகிறது, இறை ஒற்றை வரியில அவனுக்கு நிகராக அவனை போல யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று நீங்கள் நம்புங்கள். இதை நம்முடைய அறிவை ஏற்றுக்கொள்கிறது. ஒரே ஒருவன் இருந்தால் நன்றாக இருக்கும், தேவையற்றவனாக இருக்க வேண்டும், பிள்ளை பெறாதவனாக இருக்க வேண்டும், பெற்றோர் இல்லாதவனாக இருக்க வேண்டும்.
அவனுக்கு நிகராக யாருமே எதுவுமே இல்லாதிருக்க வேண்டும். அவன்தான் கடவுள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அறிவுபூர்வமாக ஏற்கத்தகுந்த வாதமாகவும் அதுதான் இருக்குது. இஸ்லாமிய காதல் திருமணங்களை ஏற்றுக்கொள்கிறதா? ஒரு இந்து பெண் முஸ்லீம் இளைஞனை காதலித்த பின் முஸ்லீமாக மாறிய பின் தான் திருமணம் புரிந்து வைப்பீர்களா? இல்லற வாழ்க்கைக்கு கணவனும் மனைவியும் ஒரே மதமாக இருக்கத்தான் வேண்டும் என்பது அவசியமா? ஐயா, ஒரு நல்ல கேள்வியை, சமூக பிரச்சனை, பெரிய கலவரங்களுக்கு பின்னால் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வினா, இஸ்லாம் காதல் திருமணங்களை அங்கீகரிக்கிறதா அப்படின்னு. இஸ்லாமிய நம்பிக்கைப்படியும் பொதுவான சமூக அறிவுப்படியும் சிந்தித்தால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் செல்லக்கூடியவர்கள் ஒரே கொள்கையை சார்ந்தவர்களாக இருப்பது தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. மேலோட்டமாக பார்க்குற சில பேர் கலப்பு திருமணங்கிற பேரில் மதம் விட்டு மதம் மாறி, நீ ஓ மதத்தில் இருந்துக்க, நான் என் மதத்தில் இருந்துக்கிறேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவோம் என்று பல பேர் திருமணம் செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி காதல் திருமணங்களுடைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டுச்சு. ஊட்டியில், கொடைக்கானலில் சூசைட் பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறான், தற்கொலை பாறை அப்படின்னு. அங்கேருந்து விழுந்தவன் பெரும்பாலும் உயிர் பிழைச்சது கிடையாது. அவங்களுடைய ரெக்கார்டுகளை எல்லாம் அரசாங்கம் பாதுகாத்து வச்சிருக்கிறது. எத்தனை பேர் விழுந்திருக்கிறாங்க, எவ்வளோ காலத்தில் விழுந்திருக்கிறாங்க, எல்லா ரெக்கார்டையும் புரட்டி பார்த்தால் 100 பேர் விழுந்திருந்தால் அதிலே 95 பேர் காதலர்கள் விழுந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிகப்படியான பெண்கள் மட்டுமே விழுந்திருக்கிறார்கள். சில பேர் ஜோடிகளாக விழுந்திருக்கிறார்கள், சில பேர் தனித்து அதிகமான பெண்கள் அதிகமாக விழுந்து தற்கொலை செய்திருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த காதல் என்கிற பேரில் 18 வயசுல, 16 வயசுல, 17 வயசுல ஆண் பெண் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, இந்த நேரத்தில் அவர்களுடைய உணர்ச்சி தான் முன்னிலையில் இருக்கும். இது பெரியவங்க யாருக்கும் நம்ம பாடம் சொல்லி கொடுக்க தேவையில்லை. எல்லாருமே அந்த வயசை கடந்து வந்திருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே அனுபவ பாடம் இருக்கும். யாரும் அதிலிருந்து தப்பிச்சிருக்க மாட்டோம். எல்லாரும் 15 வயசை கடந்து, 16 வயசை கடந்து, 17 வயசை கடந்து அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை பாலியல் ரீதியாக எப்படி இருந்தது, அந்த நேரத்தில் எடுத்த முடிவுகளில் எத்தனை முடிவை மாற்றிருக்கிறோம், எத்தனை பேரை பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு என்ன மாதிரி வாழ்க்கையை அமைச்சிருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. அப்ப அறிவு வேலை செய்யவே செய்யாது. உடல் சுகம் மட்டுமே கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய பருவம் அது. அந்த நேரத்தில் ஒரு பெண், நீயே உனக்கு தேவையான ஆளை தேர்ந்தெடுத்துக்கலாம், ஒரு ஆண் நீயே உனக்கு தேவையான பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொன்னால், இந்த ஆள் நமக்கு பொருத்தமானவரா, நமக்கு ஒத்து வருவாரா, அவருடைய கேரக்டர் சரியா இருக்குதா, வருமானம் வருதா, நல்லா காப்பாற்றுவாரா, சிடுசிடுன்னு உழுந்து குடும்பத்தை பிரிப்பாரா, அதையெல்லாம் யோசிக்க மாட்டான். காதலிக்க ஏமா அவனை காதலிக்கிற, அவர் எப்போ பார்த்தாலும் என் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுவேன், சிரிச்சு பேசிக்க, அதை தவிர பேக்ரவுண்ட் ஒன்றும் தெரியாது. காலேஜுக்கு நல்ல பெரிய பைக்கில் சீனு காட்டுவார், அதை தவிர ஒன்றுமே தெரியாது. அது கை நிறைய பணத்தை வச்சு ஐஸ்கிரீம் பார்லர், சினிமா தேட்டர்னு கூட்டிட்டு போய் செலவழிப்பார். அதை தவிர அவனுடைய பின்னணியை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு திருமணத்தில் 1000 காலத்து பயிர் என்கிறோம், காலத்திற்கு நிலைச்சு வைக்க வேண்டியது இருக்கிறது. எதை வைத்து அந்த முடிவை எடுப்பது? ஒரு சிரிப்பை வைத்து எடுப்பதா, பணத்தை வைத்து எடுப்பதா, ஆள் ஹேண்ட்ஸமான தோற்றத்தை வைத்து எடுப்பதா? அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய பொருளாதார பின்னணி, அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய சமூக பாதுகாப்பு எல்லாத்தையும் வச்சு தானே ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தால் காலத்துக்கு நிற்கும். அந்த தேர்வு செய்வது வயது முதிர்ந்தவர்களால் அந்த தேர்வை செய்ய முடியும். அவங்களுக்கு பாலியல் ரீதியாக சிந்திக்க மாட்டாங்க, அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க. அந்த வயசை அவங்க கடந்து வந்துட்ட காரணத்தினால 18 வயசு பையனை நீனே தேர்ந்தெடுத்துக்கன்னா 90% அதனால தான் மைனஸ். காதல் திருமணம் தோல்வியில் முடியுது. ஊட்டியில் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் கவர்ச்சியை பார்த்து முடிவு எடுக்கிறாங்களா? கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகுதான் நிஜ உலகத்துக்கு வருவான். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன தப்பு செஞ்சாலும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார், ஒன்னையும் கண்டிக்க மாட்டார். துவைக்க தெரியாட்டியும் சரி, சமைக்க தெரியாட்டியும் சரி, என்னத்தை செஞ்சாலும் சாப்பாட்டில் முடி கிடந்துச்சுன்னா அது வரைக்கும் கவிதையெல்லாம் வரும். இந்த முடி உன் தலையில இருந்தாலும் இந்த இலையில இருந்தாலும் சூப்பரோ சூப்பர். எது வரைக்கும்? 2 மாசம் 3 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் 6 மாசம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு, முடி கிடந்துச்சு, சாப்பாட்டு தடை எத்தி பறக்கும், சோறெல்லாம் பறக்கும், தட்டு பிளேட்டு பறக்கும். சமையலா சமையல் முடிய பூரா அள்ளி கொட்டி திங்க முடிதான் மனுஷன். உப்பள்ளி கொட்டி
சின்ன சின்ன விஷயமும் பெரிதாக பூதாகரம் எடுத்து விஸ்வரூபம் எடுத்து சரி வர மாட்டா, பிரிந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அதனால ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ விருப்பப்படுகிறவனை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் நீ என்ன பண்ணணும்னா நீ மட்டுமே முடிவெடுத்துறாம உன்னுடைய பெற்றோரை கலந்து அந்த முடிவை நீ எடுக்க வேண்டும். பெற்றோர் ஒரு பொறுப்பாளர் முன்னிலையில் அந்த முடிவை நீ எடுக்க வேண்டும். இவரை திருமணம் செஞ்சுக்கிறேங்கிற அவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஒரு புறத்தில் யோசிச்சிருப்பீங்க, அவங்க ஒரு விதத்தில் யோசிப்பாங்க. ரெண்டு யோசனையும் கலந்து பேசுங்க. கடைசியில் சரி வரும் என்று தெரிந்தால் திருமணம் செய்யுங்க. இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க, காரணத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு அவனுடைய பின்னணி தெரியாது, யார் கூட சுத்துறான், அது பொம்பளை சோ உள்ள பார்ட்டியா, எல்லா பொம்பளைகிட்டையும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கானா, அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார்கள். அதுக்கு பிறகு நல்ல முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே காதலித்து திருமணத்தை கூட பெற்றோருடைய அனுமதியின் பேரில், அவருடைய சம்மதத்தின் பேரில், அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் அந்த திருமணத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஒன்று. ரெண்டாவது அம்சம் என்னன்னு கேட்டா, ரெண்டு பேரும் ஒரே கொள்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம். ஒரு முஸ்லீம் பொண்ணு இந்த பையன், அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை இந்த அம்மா அந்த பக்கம் போனாலும் சரி, ஏதோ ரெண்டு பேரும் ஒரே ட்ராக்ல பயணம் பண்ணுங்க. ஏன் அந்த பயணத்தை பண்ண சொல்றோம்? இரண்டு பேரும் இரண்டு மதத்திலே இருந்து கொண்டு நான் என் வழியில் செல்கிறேன், நீ உன் வழியில செல்ல என்று சொன்னால் கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கு பஞ்சாயத்து இல்லை, 2 வருஷத்துக்கு பஞ்சாயத்து இல்லை. அதுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயத்திலையும் பஞ்சாயத்து பெறும். இப்படி கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் சமூகத்தில் வெறுத்துருவாங்க. கலப்பு திருமணங்களில் பெற்றோரால் கைவிடப்பட்டுருவாங்க. அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்துடும். அது வரைக்கும் தனி கொடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பெண்ணை பெற்ற தாயாருக்கும் தகப்பனை பெற்ற தாயாருக்கும் தகவல் கிடைக்கும், பேரன் பிறந்திருக்கானா. அது வரைக்கும் பிள்ளை வேண்டாம்னு பிரிஞ்சிருந்தவங்களுக்கு இப்போ பாசம் வந்துடும். என்னதான் இருந்தாலும் நம்ம வாரிசு வந்திருக்கு, நம்ம பிள்ளை பையனை வச்சுக்கிட்டு சிரமப்படுவா, அவளுக்கு என்ன தெரியும், பிள்ளைய வளர்க்க தெரியுமா, கொண்டாட தெரியுமா, நம்ம போய் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அம்மாவை பெற்றவங்களும் வருவாங்க, அப்பனை பெற்றவங்களும் வருவாங்க. உடனே அம்மாவுக்கு என்ன பாசம், 2 வருஷ காலம் நம்ம உறவே வேண்டாம்னு பிரிஞ்சிருந்த நம்ம தாயும் தந்தையும் இன்னைக்கு நம்மளை சேர்த்து நம்ம மேலே பாசத்தோடு வந்துட்டாங்களே, பாசத்தோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தாப்பனார் சொல்வார், அம்மா நடந்ததுதான் நடந்து போச்சு விடு, இனிமேலாவது நம்ம சாதிசன வழக்கப்படி எல்லாத்தையும் செய்வோம், பிள்ளைக்கு பேர் வைக்கிறது நம்ம வழக்கப்படி வைப்போம். இவர் சொல்லுவார். அம்மாவுக்கு பாசம் தாங்காது, ஒரு வார்த்தையும் கேட்காது. எங்கள் அப்பா இன்னைக்கு என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறத பற்றி தானே கேட்காரு, எங்கள் அப்பா விருப்பப்படியே பேர் வச்சுருவோம் இந்த அம்மா. உடனே அவங்க அப்பா வந்து நிற்பார், அவருக்கு பாசம் பொத்துக்கிட்டு வரும். நம்ம அப்பா நம்ம வீடு தேடி வந்துட்டார, ஏய் போனது போகட்டும், இனிமையாவது நம்ம பிள்ளைய நம்ம சாதிசன வழக்கப்படி வளர்க்கணும், வா கொண்டு வந்து வேலையை பாரு. இவனுக்கு அப்பா பாசம், அவனுக்கு அந்த அம்மாவுக்கு அம்மா பாசம். அவங்க அந்த வேலைக்கு இழுப்பாங்க, இவங்க இந்த வேலைக்கு இழுப்பாங்க. 2 பேரும் கடைசியில் முட்டிக்கிட்டு நீ ஓன் ரூட்டை பார்த்துக்கிட்டு போ, நான் ஏன் ரூட்டை பார்த்துக்கிட்டு போகணும். புள்ள பிறந்த பிறகு காதல் திருமணங்களை விவாகரத்தில் முடிஞ்சது இருக்குது. காரணம் என்ன? 2 ட்ராக் தானே. ஒரே சிங்கிள் ட்ராக்ல இந்த பஞ்சாயத்து வந்துருக்குமா? கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு அது வரைக்கும் அவங்களுக்கு கடவுளை பற்றி சிந்தனை இருக்காது, ஃபுல்லாக காமத்திலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு கடவுள் ஆன்மீக சிந்தனை வரும். உடனே இந்த அம்மா, எனக்கு ஒரு கோயில் பூஜா ரூம் ஒன்று வேணும், நான் கடவுளை கும்பிட போகிறேன். ஒரே ஒரு ரூம் தான் வீட்டில் இருக்கும். இவருக்கு முஸ்லீமாக இருப்பார், நான் தொலை போகிறேன், அல்லாவை தொலை போகிறேன், எனக்கு ஒரு இடம் வேணும், நான் இங்கே தான் நிற்பேன். அவர் சண்டை போட, நான் இங்கே தான் நிற்பேன். அந்த அம்மா சண்டை போட, பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல இருந்து சொத்து பிரிக்கிறதுல இருந்து பல பிரச்சனைகள் தேவையில்லாமல் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். அதனால ஏதோ ஒரு பக்கத்தில் போயிருங்கன்னு சொல்லு, நீங்க இங்கத்தான் வந்தாலும் கட்டாயம் கிடையாது. பிடிக்கலையா அந்த பக்கம் போயில போய்க்குங்க. ரெட்டை குதிரையில சவாரி பண்ண நினைக்காதீங்க, அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நியாயமான நிம்மதியை தராது, தேவையில்லாம பிரச்சனைகளை சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால ஒரே மாதிரியான கொள்கையுடையவர்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ்